Hi. அக்கா என் மனசு ஃபுல்லாக பாரம்க்கா. நிறைய இழந்துட்டேன். இனி இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எது பண்ணாலுமே தப்பாக இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னால் கான்ஃபிடெண்ட்டாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. என்னால் ஒழுங்காக வேலைக்கு போக முடியல, சாப்பிட முடியல, தனிமையிலே கிடந்து செத்துட்ருக்கேன். இதுக்கு ஒரு சொல்யூஷன்னு சொல்லப்போனால் நான் பெட்டராக ஃபீல் பண்ணுற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ரொம்ப லாங் ட்ராவல் போகணுன்னு ஆசைப்பட்றேன்க்கா. அதே மாதிரி என் கையில் ஃபோன்லாம் இருக்கக்கூடாதுக்கா. அந்த ஒரு மணி நேரமாவது நானாக வாழணும். என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் லாஸ் பண்ணிடணும். பிகாஸ் நான் லாஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது என்னோட லைஃப்ல ஒரு சின்ன சாப்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீங்க ஒரு பாசிட்டிவான பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா ஐ ஃபீல் வெரி பெட்டர் லைக் திஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கீப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்மளோட செல்ஃப் மோட்டிவ்க்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க. ஏன்னா இங்கே நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம ரொம்ப ஒரு கவலையில் இருக்கோம் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் அதிகமாக கவலைப்பட்டு அதிகமாக தன்னைத்தானே வருத்திட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு வேறு ஒரு ஆறுதலை தேடுறதுக்கு தான் மனசு அலைப்பாயும் இல்லையா? ஸோ அதை விட பெட்டர் இது நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில வர்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு நம்ம மனசு தயாராகிடுங்க. உண்மையிலுமே சொல்றேன், இந்த வேர்ல்ட்லயே ஒரு பெஸ்டான தோல்னு சொல்ல போனா நம்ம மனசு மட்டும்தான். நான் சொல்லட்டுமா, நான் என் ஹஸ்பண்ட் எனக்கு நிறைய டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. மேபி அவங்க ரொம்ப லாங் டிராவல் ஏதாவது டியூட்டிக்கு போறாங்க, அவங்க கிட்ட என்னால பேச முடியல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? பட் இந்த விஷயத்துல நான் ட்ரெயின் அப் ஆயிட்டேங்க. நிறைய டைம் கண்ணாடி முன்னாடி நான் பேசியிருக்கேன், பாத்ரூம்ல அழுது பேசியிருக்கேன், பைக் டிராவல்ல போகும்போது அழுதுட்டே பேசிட்டே போயிருக்கேன். நீ அப்படி இருக்க, உனக்கு என்ன அறிவு இல்லையா? நம்ம உடம்புல உயிர் மிச்சமா தானே இருக்கு, அந்த உயிரை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு நானே நான் பேசிக்குவேன். ஸோ இது ஒரு கரெக்டான வேன் தான் சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரியான உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கா அப்படின்னா அதை அதிகமா நீங்க ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அடுத்தவங்களோட ஆறுதல் எப்பயுமே நம்ம கூட வரப்போறது இல்லைங்க. நான் நிறைய நம்ம இப்பெல்லாம் பாக்குறோம். இப்போ நிறைய பாட்டிங்க தாத்தாங்களாம் இறந்து போறப்ப யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் அவங்களும் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சடனா நடக்குது. பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இட்ஸ் நாட் பாசிபிள். லைக் என்ன சொல்றதுன்னா, யாரும் அன்பு இல்லை அப்படிங்கறது நான் சொல்ல வரலங்க. மேபி அவங்களோட கமிட்மெண்ட்ஸ், ஏன்னா அவங்க இல்லாததுக்கு அப்புறம் குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிறது அவங்க தானேங்கிறத கூட மனசுல வச்சுட்டு ஆறுதல் படுத்திட்டு அவங்க தன்னைத்தானே தேத்திக்குவாங்க. பட் எல்லாருமே நம்ம கூட வருவாங்கங்கிறது டெஃபினட்டாக கிடையாது. சொல்லலாம் நிறையா, நீ போகும்போதே என்னை கூட்டிகிட்டு போயிரு, நீ செத்த உடனே நான் எப்படி வாழ முடியும், இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்குமே தவிர நடைமுறைக்கு நல்லா இருக்காது. ஸோ என்றைக்குமே நமக்கு நாம தாங்க ஆறுதல். ஸோ இதை கீப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு நாமளே எப்படி ஆறுதல் படுத்தணும். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசி அழுது பாருங்கள், செமையாக இருக்குங்க அந்த ஃபீலு. மேக்ஸிமம் நைட் டைமில் லைட்டை ஒரு வார்ம் லைட்டை மட்டும் போட்டு வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு முடிஞ்ச அளவுக்கு அழுது கொட்டி தீத்துருங்க. யாரையும் கூட வச்சுக்காதீங்க. ஃபோன் ஹெட்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. இது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.